வயநாடு பகுதியில் சூரல்மலை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை பகுதியில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். இங்கே இந்த பகுதி முழுவதுமாகவே தற்போது இங்கே இருந்த ஒரு 400 வீடுகள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் இங்கே இராணுவத்தினர் முழு வீச்சில் இருக்கக்கூடிய பணிகளை தான் நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டிட்டு இருக்காரு. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். விடிய விடிய மழை, அந்த அளவுக்கு மழை இங்கே பெஞ்சிட்டு இருக்கு. பனிப்பொழிவும் அதிகமாக இருக்கு. ஆற்றில் வெள்ளம் ஒரு பக்கம் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாலும் இந்திய இராணுவத்தினரும் NDRF வீரர்களும் தொடர்ந்து இந்த பாலம் அமைக்கும் பணியை இரவோடு இரவாக செஞ்சிட்டு இருக்காங்க. பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் போகிறதுக்கு ஒரு பாலமும் மக்கள் கடந்து நடந்து செல்வதற்கான ஒரு பாலமும் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் மலையில் ஒரு கிராமம் இருக்கு, முண்டக்கை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முண்டக்கை கிராமம் முற்றிலுமாகவே அழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பகுதியில் தான் முதல் நிலச்சரிவு ஏற்பட்டது. அங்கிருந்து தான் இந்த சூரல்மலை பகுதிக்கு அந்த நிலச்சரிவு 2.5 கிலோமீட்டர் அந்த ஆற்றுல அடிச்சுட்டு இந்த கிராமத்தையும் இரண்டாவதாக தாக்குனது. அப்போ தொடர்ந்து இது போன்ற 2 கிராமங்களும் அழிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த தொடர்பும், தரைவழி தொடர்போ எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தற்போது இந்த பகுதிக்கு இந்த பாலங்கள் அமைக்கும் பணியை தற்போது நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாலங்கள் அமைக்கால் மட்டுமே இந்த முண்டக்கை பகுதிக்கு மக்கள் செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் மீட்பு படையினருமே செல்ல முடியும். இதுவரைக்கும் மீட்பு படையினர் இந்த முண்டக்கை பகுதிக்கு பார்த்தீங்கன்னா நடந்து மட்டுமே சென்று மீட்பு பணிகளை ஈடுபட்டு இருந்தாங்க. எந்த ஒரு வாகனத்தையோ JCB வாகனத்தையோ எடுத்துட்டு போல. அது மூவ் ஆகுது பாருங்க. பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறத நீங்க பார்க்கலாம். இந்திய இராணுவத்தினர் அந்த பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க. அது எப்படி டெக்னிக்கலாக அந்த ஹைட்ராலிக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற காட்சிகளை நம்ம பார்த்துக்கலாம். இந்த பாலம் அமைக்கும் பணி இன்று காலைக்குள்ள முடிச்சாதான் அங்கே மேலே, ஏன்னா 2 நாட்களுக்கு மேலே ஆயிட்டு யாராவது உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்களோ இல்லை இறந்தவர்கள் உடலை எடுக்கணும்னாலுமே 2 நாளுக்கு மேலே ஆயிட்டு உடல் இருந்து அந்த கெட்டுப்போன உடல்களுடைய நாற்றம் எங்கே பார்த்தாலும் இருக்கும். அதனால் இந்த வாகனங்களும் மீட்பு படையினரும் அங்கு சென்றால் மட்டும்தான் இந்த பணிகளை தொடர முடியுன்றதுனால முழு வீச்சில் இராணுவத்தினர் இந்த பணியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாநில டிசாஸ்டர் சேர்ந்த மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் இங்கே இருக்காங்க, இராணுவத்தினர் இருக்காங்க, கடற்படை இராணுவ அதிகாரிகள் இருக்காங்க, பல்வேறு துறையை சார்ந்தவங்க இதில் இப்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த பகுதி, இந்த சம்பவம் அரங்கேறி இந்த 2 பகுதியும் பார்த்தீங்கன்னா அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்கிற பகுதின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய சாலைகள் பார்த்தீங்கன்னா மிக குறுகிய சாலைகளாக இருக்குது. பெரிய பெரிய இராணுவத்தினுடைய வாகனங்களோ அல்ல புக்லைன் எந்திரங்களோ போன்றவையெல்லாம் வர முடியாத சூழல் இருக்கிறதுனால இந்த சாலைகள் அகலப்படுத்த பணியும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. விடாது தொடர்ந்து கனமழை, ஏன்னா இன்னும் 2 நாளைக்கு இந்த பகுதிக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய டிராப்பாக இருக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த தற்காலிக பாலம் அமைக்கும் பணி. இந்த போன்ற பாலம், சாலைகள் சீர் செய்யும் பணியை வெகு விரைவில் முடிச்சாதான் இந்த மீட்பு பணிகள் இது பண்ண முடியும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 250க்கும் மேற்பட்டோர் சடங்களாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கிறாங்க. இதனால உயிர் பலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று, கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும் என்று மாநில அரசும் கருதி இருக்கிறதுனால மீட்பு பணிகளை எந்த அளவுக்கு தீவிரப்படுத்துகிறோமோ, யாராவது இன்னும் உயிருக்கு போராடிட்டு இருந்தால் ஒரு உயிரும் மிகவும் முக்கியமானது இந்த தருணத்தில். ஏன்னா மிகவும் பேரழிவான இடம். ஏன்னா 2 கிராமங்களே அழிந்து போயிருக்குது முற்றிலுமாக. அதனால எவ்வளவு தீவிரமாக இந்த பணிகளை முடக்கிவிட முடியுமோ அந்த அளவுக்கு தீவிரமாக இதில் முழு வீச்சில் இறங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. நேற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முண்டக்கை பகுதியை நடந்து சென்றே இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட இந்த புக்லைன் இயந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு நடுவில் போயிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த முண்டக்கை பகுதிக்கு போகுவதற்கு வேற எந்த ஒரு வழித்தடமுமே கிடைக்காத சூழ்நிலையில் தற்போது மிகப்பெரிய புக்லைன் எந்திரங்கள்லாம் வரவழைக்கப்பட்டு அவை ஆற்றில் கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். இது போன்ற ராட்சச புக்லைன் எந்திரங்கள் சென்றால் மட்டும்தான் இந்த முண்டக்கை பகுதிக்கு இந்த மீட்பு பணிகளை தொடர முடியும். அதனால இந்த
ராட்சச பொக்லைன் எந்திரங்கள்லாம் தற்போது உள்ளே இந்த பாதைகள் அமைத்து உள்ளே சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த முண்டக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியும் இந்த சூரல்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த சூரல்மலை பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பணிக்கு செல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் முண்டக்கை அப்படின்னு சொல்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலானோர் இந்த டிஎஸ்பி போன்ற பகுதிகளில் வேலை பார்க்குற ஒரு மக்களாக தான் இருக்காங்க. அதனால் அவங்களுடைய குடியிருப்புகள் பார்த்திங்கன்னா டிஎஸ்பி தொழிலாளர்களுக்காக கட்டி கொடுத்த ஒரு இடமாக தான் இருக்கிறது. அதனால் அவங்க வீடுகள் நிறைய அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கிருந்து இப்போ முண்டக்கை பகுதியிலிருந்து அடித்து வரப்பட்ட வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கண்டெடுக்கப்படுது. வீடுகள் சரி, உடல்கள் அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இங்கேருந்து எடுக்கிறாங்க. அப்போ இந்த சூரல் மலையில் வந்து இருந்த வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் போய் அந்த சடலங்கள்லாம் மீட்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆற்றினுடைய ஓட்டம் இருக்கும்னு நீங்கள் கவனிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் வந்து சடலங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீட்பு பணிகளில் இங்கே நிறைய பாறைகள் அடித்து வர ஒவ்வொரு பாறையினுடைய கனத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சைஸுக்கு இருக்கும். ஒரு 2 டன் 3 டன் 20 டன் 40 டன்ற அளவுக்கு மிகப்பெரிய பாறைகளாக இருக்கிறதுனால கடுமையான மீட்பு பணிகள்லையும் அதில் மிகப்பெரிய சிரமங்கள் இருக்குது. ஏன்னா பாறைகளை வந்து நம்ம சாதாரணமாக மனிதர்களால் கடந்து விட முடியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய புதைக்குழிகள் மாதிரி இருக்குது. இங்கே இந்த சேறு தண்ணி இந்த சேரும் கற்களும் கலந்து வந்ததுனால இந்த இடத்துல கால் வைக்கும் போது அது ஏன்னா இந்த புதிதாக அடித்து வரப்பட்ட நிலச்சரிவு இதுன்றதுனால அது வந்து கால் வந்து மீட்பு படையினருக்கு கால் உள்ளே போயிடுது. சில பேர் உள்வாங்கிக்கிறாங்க. அதனால மீட்பு படையினருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால வெளியாட்கள் யாருமே உள்ள அனுமதிக்கப்படாமல் இராணுவத்தினர் மட்டுமே தற்போது இருந்து இந்த பணிகளை வந்து தற்போது தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. இன்று இராணுவத்தினர் முழு வீச்சில் இந்த பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால இன்று பார்த்தீங்கன்னா முழுமையாக முண்டக்கை பகுதிக்கு இராணுவத்தினர் சென்று மீட்பு பணிகளை தொடர்வார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது.